எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கினேன் போடா பேசும்போது அதை நாம நான் 2017 டிசம்பர் 31 சொல்லியிருந்தேன். அதாவது அப்போ கார்பரேஷன் எலெக்ஷன் வரதா இருந்தது. அதுக்கு நான் போட்டியிடுறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால கட்சி ஆரம்பித்து நான் 234 தொகுதிகளுக்கு நான் போட்டியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் லீலா பேலஸ் மார்ச்சில் உங்களுக்கு எல்லாம் நான் சந்திக்கும் போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை உண்டாக்கணும், அந்த எழுச்சியை உண்டாக்கின பிறகுதான் நான் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்யலான்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் அது என்னால் செய்ய முடியல. உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை நடந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாட்டு உறுப்பை அவங்க இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் கொரோனாவில் என்னன்னா, கொரோனா எதிர்க்கணும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால டாக்டர்ஸ் நீங்கள் ஜனங்க மத்தியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்களை சந்திச்சு பண்ணுறது மெடிக்கலி டெஃபினெட்லி அது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜனங்கிட்ட போய் பார்த்தா தான் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் இல்லை, நான் எப்போவுமே இது அந்த சிங்கப்பூரில் உடம்பு சரியில்லாமல் வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை, அவங்களுடைய வேண்டுதல், அதில் தான் ஒரு உயிர் பிழைத்து வந்தேன் நான்.